பட் ஆனால் இப்போ ஒரு மர்டர் கேஸ் இருக்குது அப்படின்னா, ஹவ் வில் யூ ஃபைண்ட் அவுட் திஸ் இஸ் அ ரேப் அண்ட் மர்டர் அண்ட் திஸ் இஸ் நாட் அப்படிங்கிறத எப்படி ஃபைண்ட் அவுட்? இப்போ ரேப் பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி நீங்கள் பார்க்குறப்ப வந்து இப்போ ஒரு பொண்ணு கன்சென்ட்டோட ஒரு விஷயம் பண்ணுறா அப்படின்னா, உங்களுக்கு வந்து எந்த இன்ஜுரிஸுமே இருக்காது. ஓகே. உங்களுக்கு எங்கேயுமே இருக்காது. ஸோ அந்த பெண் உறுப்புலேயும் எந்த இன்ஜுரிஸும் இருக்காது, பாடியிலையும் எந்த இன்ஜுரிஸும் உங்களுக்கு இருக்காது. பட் ரேப் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் டாக்ஸிகாலஜி பார்க்கணும். அந்த பொண்ணுக்கு ஏதாவது ட்ரக் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு டாக்ஸிகாலஜிக்கு அனலைசிஸ் பார்ப்போம். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா டிஃபென்ஸு. இப்போ அந்த பொண்ணு தடுக்கிறா அப்படின்னா வந்துட்டு தடுத்து ஸ்ட்ரகிள் பண்ணுறா அப்படின்னா ஸ்ட்ரகிள் மார்க்ஸ் இருக்கும், டிஃபென்ஸ் மார்க்ஸ் இருக்கும். ஸோ இங்கே எங்கே கட் இருக்கலாம், பாடியில் எங்கேயாவது இன்ஜுரி இருக்கலாம், ஃபேஸில் இது இருக்கலாம், ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருக்கலாம், அண்ட் வந்து அந்த பெண் உறுப்பில் வந்து ஏதாவது வீக்கமோ இன்ஜுரியோ புண்ணோ, ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த கெடாவர் படத்தில் பார்த்தீங்கன்னாவே அதில் வந்து ஒரு பொண்ணு அந்த சீனில் ஒரு பொண்ணு செத்துருப்பா. அதில் வந்து அவ சொல்லுவா அம்லா பால் வந்து இது 376D, இது வந்து 376 கேங் ரேப். ஸோ அதில் 2 டேர்ம்ஸ் மென்ஷன் பண்ணுவா, வெஜினல் கன்ட்யூஷன் அண்ட் ஹைமனல் டியர் அப்படின்னு சொல்லி. ஸோ தீஸ் ஆர் ஆல் ஃபேக்டர்ஸ். ஸோ இதை வச்சு லைக் யூ கேன் ஃபைண்ட் அவுட்.